ஓகே. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். இன்னைக்கு வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, எப்படி கூகுள்ல நீங்க வந்து டாப்ல ரேங்க் ஆகலாம்? ஆல்ரெடி கூகுள்ல வந்துட்டு ரேங்க் ஆறாங்கல்ல, அவங்க என்னலாம் பண்ணியிருக்காங்க? நீங்க என்ன பண்ணா இனி டாப்ல நீங்க ரேங்க் ஆகலாம்? நீங்க பிசினஸ் பண்ற ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இந்த வேளச்சேரி லொகேஷன் எடுத்துருக்கேன். அங்க வந்து நான் இந்த கீவேர்டு கூகுள் பண்ணும்போது இந்த 3 பேர் தான் டாப்ல ரேங்க் ஆறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர், அடுத்து யுவ துளசி, ஸ்வஸ்திக், அதுக்கப்புறம் கனி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அதுக்கப்புறம் ரோ மடிப்பாக்கம் பேக்கர்ஸ் கருடா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல ரேங்க் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சும்மா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இந்த நீஷுக்கு பார்த்தீங்கன்னா இயர் விசிபிளா இருக்கு. தெரியுதுங்களா? இல்ல இயர். ஓகே. அப்போ இயர்ஸ் பிசினஸ் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஆஹ் இந்த இந்த நீஷ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன், இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்ஸ் காமிக்குது எவ்வளவு வருஷம் இந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் பிளேஸ் கீ ரோல். ரொம்ப லைக் மேஜர் ரோல் வந்து ட்ரஸ்ட் இந்த இயர் இந்த நீஷ்ல வந்து நம்ம வந்து இந்த நீஷ்ல வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து மேஜரா ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா இப்போ நீங்க சும்மா யாரையும் விட்டுட்டு உங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண விட மாட்டீங்க. கரெக்டான ஆப்வியஸ்லி வந்துட்டு அவங்க எவ்வளவு வருஷம் பிசினஸ் பண்றாங்க, ஆல்ரெடி எவ்வளவு அவங்க ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, ஸோ ப்ராப்பரா பண்ணிருக்காங்களா, எல்லா வேல்யூபிளான திங்ஸ்லாம் சேஃப் எடுத்து வச்சிருக்காங்களா, இது எல்லாமே வந்து இன்வால்வ் இல்ல. ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு சரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது மெயினா ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து 2 3 பிசினஸ் வந்து நல்லாவே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து அவங்க வந்து நீங்க எவ்வளவு வந்து நீங்க சார்ஜ் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் கூகுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் எவ்வளவு வருஷம் அவங்க பிசினஸ் பண்றாங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டையும் வந்துட்டு காமிக்குது இந்த நியூஸ்க்கு. ஓகேங்களா? ப்ளஸ் இதை தாண்டி ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் ட்ரஸ்ட் சிக்னல் வந்து மெயின் முக்கியமான விஷயம் ரிவ்யூஸ் தானே. ஏன்னா ஆல்ரெடி உங்க கஸ்டமர் அவங்க என்ன சொல்றாங்க மேட்டர்ஸ் அலாட்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 100+ இவங்க பார்த்தீங்கன்னா 400+ வச்சிருக்காங்க, 300+ வச்சிருக்காங்க. ஓகே, 300+ வச்சிருக்காங்க, 10+ இயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைச்சேரியில் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் ரேங்க் ஆகிறாங்க. நம்ம என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரிவ்யூஸ் மேட்டர். ஓகேங்களா? ஓப்பனிங் ஹவர்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணாலே தெரியும், எல்லாமே 24 ஹவர்ஸ் வச்சிருக்காங்க. ஓப்பனிங் ஹவர்ஸும் பிளேஸ் க்ரூஷியல். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நீங்க வந்து கூகுள் பண்ணும்போது வந்துட்டு எந்த பிசினஸ்ல ஆக்டிவா இருக்கோ அதான் கூகுள் காமிக்கும். நீங்க இப்போ இந்த சர்வீஸ் எடுக்கணும்னு நினைச்சா கூகுள் பண்ணி கரெக்டான அப்போ வந்து க்ளோஸ் ஆன பிசினஸ் காமிச்சா உங்களுக்கு அதில் யூஸ் இருக்கா? ஸோ பேஸ் ஆன் ஓப்பனிங் ஹவர்ஸ் அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் உங்க பிசினஸ் புஷ் பண்றது. மேபி இப்போ யாராவது உங்களுக்கு மாதிரி ரேங்க் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஓப்பன் 24 ஹவர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ க்ளோஸ் டைம்ல மேபி உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி காமிக்கலாம் கூகுள். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே 24 ஹவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி மேட்டர்ஸ் 24 வேற என்ன. ஓகே, கேட்டகரி பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் வச்சிருக்காங்க. இவங்க மூவிங் சப்ளை வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் சரி அது நம்ம மேப்ல போய் பார்ப்போம். ஓகே, இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் மேஜர் வச்சிருக்காங்க. அப்புறம் மூவிங் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ், மூவிங் சப்ளை ஸ்டோர் 2 பேர் வச்சிருக்காங்க. பேக்கேஜிங் கம்பெனி, கொரியர் சர்வீஸ் அது நம்ம தேவை. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து பேக்கேஜ் அமௌண்ட் இருக்கீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் கேட்டகரி. அப்புறம் செகண்டரி கேட்டகரி வந்து ஸ்டோரேஜ் சப்ளை மூவிங் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வைக்கலாம். மூவிங் சப்ளை ஸ்டோர் எனக்கு அது தெரியல, அது ரிலவெண்டா இருக்குமான்ட்டு. பேக்கேஜிங் கம்பெனி தெரியல ரிலவெண்டா இருக்குமான்ட்டு. பட் இது நீங்க எடுத்துக்கலாம், ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். என்னெல்லாம் வந்துட்டு காம்படிட்டர் வச்சிருக்காங்களோ, ஐ மீன் ஆல்ரெடி என்னென்ன லிஸ்டிங்லாம் இந்த கீவர்ட் ரேங்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களோட செகண்டரி கேட்டகரி வந்து ப்ராப்பரா நீங்க செட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து ஒரு ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜா கீவர்ட் ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்படி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து கூகுள் பாலிசி வயலேட் பண்ணாம இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இஷ்யூ இல்லை, நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து ரேங்க் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸா நீங்க ப்ரொஃபைல் பண்ணி நீங்க 400 ரிவ்யூஸ் வாங்கிருக்காங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிருப்பாங்க, கன்சிஸ்டன்டா எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க பேஸ் ஆன் ஒர்க் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்போஸ் ஏன்னா இப்போ கூகுள் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ஸ்லாம். ஸோ இப்போ இதை நீங்க வந்து இந்த ஏஐலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பேஸ் ஆன் ரூல்ஸ் தான் ஒர்க் ஆகும்ல. இப்போ இதெல்லாம் பாலிசி வயலேட் ஆகுது அப்படின்னு கூகுள் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் கிராஸ் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டா உங்க ப்ரொஃபைல் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடும். அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இப்பவே வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறது பெட்டர். ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு 2 வாரம் உங்க ரேங்கிங்ஸ் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கன்சிஸ்டன்டா நீங்க எஃபர்ட் போட உங்களுக்கு டாப் பண்ண வந்துடும். அப்புறம் எந்த இஷ்யூ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஒரே ஒரு கேட்டகரி தான் வச்சிருக்காங்க. போட்டோஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ப்ரொஃபைல் நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல் அண்ட் குட் 21 ஆட் பண்ணியிருக்காங்க. 21 நீங்க 21 போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து எவ்வளோ இயர்ஸா வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ட்ரக். ஸோ வந்து ரீசெண்டா வந்துட்டு ஓகே இவங்க ரீசெண்டா வந்துட்டு போட்டோஸ் வந்து ரீசெண்டா போடல. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்ப்போம். ஸோ வீடியோஸ் ஓகே அதுவும் செப்டம்பர் 21 ஓகே அந்த மாதிரி போட்டுருக்காங்க. இப்போ ரிவ்யூஸ் பார்க்கலாம் எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகே 14 ஹவர்ஸ் குட் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் 16 ஹவர்ஸ் ago வீக் ago 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் மந்த் ago 2 months ஓகே கன்சிஸ்டன்ட்டா வந்து ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஓகே நீங்க ஆல்ரெடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்ல ப்ராப்பரா ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா ரெஸ்பாண்ட் வந்து திஸ் மேட்டர்ஸ் போட்டோம். பட் ஆனால் ப்ராப்பரா வந்து ரிவ்யூஸ் ஓகேங்களா இல்லை. சரி அடுத்து நீங்க வெப்சைட் போய் பார்ப்போம். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா எதுவும் ப்ராப்பரா கீவேர்டு டைட்டில் வைக்க பிளேஸ் பண்ணல. கீவேர்ட் அண்ட் லொகேஷன் லொகேஷன் கீவேர்டும் வந்துட்டு இவங்க டைட்டில் வைக்கல. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஹெட்டிங் டெக்ஸ்ட் இல்லை. ஸோ H1 25% இது என்ன வெப்சைட் வந்து பிளானிங் பேஜ் வந்து ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணல. ஓகே
நாட் ப்ராப்பர் போட்டலாமா? நோ மெயின்டெனன்ஸ் விட நாட் ப்ராப்பர். ஓகேங்களா? இங்க பாருங்க 21 கூட அப்டேட் பண்ணல. ஃபைன். சரி, அடுத்து இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கீவேர்ட் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நாட் குட். ரிவ்யூ வெல் அண்ட் குட். ரேட்டிங்கும் 5 வெல் அண்ட் குட். ஃபோட்டோஸ் போய் பார்க்கலாம். 22, 26 ஓகே. ஜான் 26 ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏப்ரல் 22, செப்டம்பர் 25 ஓகே. வீடியோ வந்து இவங்க அப்பப்போ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த லிஸ்டிங் வந்துட்டு 21, 22 அப்புறம் எதுவுமே இல்லை. பட் இவங்க வந்து அப்பப்போ போடுறாங்க. இவங்க துளசி வீடியோஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டாக போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆனால் இவங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா மூவிங் சப்ளை ஸ்டோரின்னு வச்சிருக்காங்க. இதை தாண்டி இவங்க ஓப்பன் 24 ஹவர்ஸ். ஓகே, ரிவ்யூஸ் பார்ப்போம். 2 வீக்ஸ் ஏதோ மந்த் ஓகே. ஸோ இவங்க ரிவ்யூ வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அந்த மாதிரி 2 ரிவ்யூஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்புறம் 2 per month வச்சுக்கலாம். 2 per month கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிருக்கணும். வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணல. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஓகே, உங்க கீவோர்ட் வந்து ஸ்டஃப் பண்ணல. வெல் அண்ட் குட் ஆக்சுவலி. ஓகே, அவங்க வெப்சைட் பார்க்கல. ஒரு நிமிஷம் வெப்சைட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, யுவர் துளசி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். இங்க பாருங்க, யுவர் துளசி அப்படின்னு செப்பரேட்டா வருது. இங்க பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதுவும் மேட்டர்ஸ். ஏன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ கூகுள் பொறுத்தவரைக்கும் ஒரு மிஷின் தானே. அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் இது வேற லிஸ்டிங்கா இருக்குமோ அது வந்து யோசிக்கும். இப்போ நம்மனா ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம கணிச்சிரும். பட் ஆனால் கூகுள் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். இந்த பிராண்ட் நேம் எடுத்தீங்கன்னா இது எப்படி நீங்க வைக்கிறீங்களோ, ஸ்பேஸ் விட்டா ஸ்பேஸ் எல்லாம் வைக்கிறீங்களோ இதே தான் எல்லா இடத்துலையும் நீங்க வச்சிருக்கோம். ஸோ தட் கூகுள் ஓகே கான்ஃபிடென்ட்டா சொல்லும். ஓகே, இந்த பிசினஸ் நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். இது இவ்வளோ பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம வந்து ஓகே இது நம்பலாம், அந்த லிஸ்டிங் இந்த பிசினஸ் நம்பலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரும். சரிங்களா? இவங்களும் கீவேர்ட் எதுவும் பேக்கர்ஸ் மோஸ்ட் மட்டும் தான் இருக்க தாண்டி வேற எதுவும் இதில் இல்லை. டைட்டில் இல்லை. ப்ளஸ் ஹெட்டிங் டாக்ஸ் பாருங்க. H1 இல்லை ஆக்சுவலி. H1 தான் வந்து மெயின் டைட்டில். நீங்க இந்த பேஜ் எதை பத்தி அப்படின்னு கூகுள் கம்யூனிகேட் பண்ற டேக் அதோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதுவும் ப்ராப்பராக பாருங்க. வேர் ஹவுசிங், ஹோம் மூவிங் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணல. பட் மெயில், அட்ரஸ், நம்பர் ஓகே மேப் ஆட் பண்ணியிருக்காங்க. வெல் அப்டேட்டடாக வச்சுருக்கோம். ஓகே, இவங்களும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கீமாஸ் செக் பண்ணவே இல்லை. ஆப்வியஸ்லி ஸ்கீமா இல்லை. ஓகே, இவங்களும் வந்துட்டு வெப்சைட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. கீவேர்ட் இல்லை நான் ப்ராப்பர். சரி, ஓகே. இப்போ இவங்க ஸ்வஸ்டிக். ஸோ இப்போ ஸ்வஸ்டிக் எடுத்துட்டீங்கன்னா பேக்கேஜ் மோஸ்ட் தான் கீவேர்டு, சர்வீஸ் கீவேர்டு ப்ளஸ் சென்னை லொகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த கீவேர்ட்ஸ் போகலாம் விச் இஸ் ரியலி வெல் அண்ட் குட் ஆக்சுவலி. பட் இதுலயும் வந்துட்டு நம்ம போய் பார்க்கணும் உங்களோட அஃபிஷியல் நேம் என்ன ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு டைம் நம்ம செக் பண்ணிக்கிறது பெஸ்ட். கேட்டகரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், மூவிங் அண்ட் ஸ்டோரி சர்வீஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஃபோட்டோஸ் போய் பார்ப்போம். லேட்டஸ்ட் இருக்கா? ஓகே ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் வச்சிருக்காங்க. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை நிறைய ஆஃபீஸஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வேலை சேர்ந்து சர்ச் பண்ணனால அந்த ஆஃபீஸ் நம்ம டாப்ல வருது. பட் இதுலயும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 நேமும் பார்த்தீங்கன்னா சென்னை வச்சிருக்காங்க. இது ஓகே. பெருங்குடி ஓகே. மல்டிபிள் லிஸ்டிங்ஸ் வச்சிருக்காங்க. விச் இஸ் வெல் அண்ட் குட். அப்போ ஆப்வியஸ்லி கண்டிப்பா செப்பரேட் பேஜ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. வேலை சரி கேட்டீங்கன்னா செப்பரேட்டா பேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. கீவேர்டு வச்சிருக்காங்க. பேட்டர்ஸ் வேலை சரி டாப்ல தான் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? கண்டிப்பா அட்ரஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பாருங்க, வீடியோஸ் ஆட் பண்ணிருக்காங்க. வெல் அண்ட் குட். ஃபார்ம் வச்சிருக்காங்க. லொகேஷன் வச்சிருக்காங்க. மேப், அட்ரஸ் சூப்பர். ஓகே, வந்து வெப்சைட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க. இதை தாண்டி ரிவ்யூஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க பார்ப்போம். 2 வீக்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ லைக் இவங்க வந்து லோக்கல் எஸ்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி இவங்க கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இனி சீக்கிரமே வந்து டாப் 1ல வந்து ரேங்க் ஆயிட முடியும். அந்த ரிவ்யூஸ் கலெக்ட் பண்றாங்க. பட் இந்த இப்போதான் ரீசெண்டாக எஸ்இஓக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இவங்க வந்து ப்ராப்பராக வந்துட்டு லோக்கல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல வந்துட்டு வச்சு அங்கே ப்ராப்பராக வந்துட்டு ஒரு லிஸ்டிங் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். சப்போஸ் இதை பத்தி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ பண்ணேன். இனி என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, கனி பேக்கர்ஸ் இவங்களும் வேலைச்சேரியில் இருக்காங்க. சரி, இவங்க வந்து மடிப்பாக்கத்தில் இருக்காங்க. பட் ஆனால் ஈவன் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 76 ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. மடிப்பாக்கம் கீவேர்டாக வச்சிருக்காங்க. இதை தாண்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெலிவரி சர்வீஸ்னு வச்சிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து இதில் ரேங்க் ஆகிறாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் செக் பண்ணணும்னு நினச்சேன். ஆப்ஷன் ஸ்கீமாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி ப்ராப்பரான ஸ்கீமாஸ் இருக்கு. நம்ம அது கரெக்டான ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணி பெட்டராக இருக்கும். ரேங்க் பண்ணுறாங்க. கருடா இவங்களும் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தான் இருக்காங்க. பட் ஆனால் ரிவ்யூஸும் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க இந்த டெலிவரி சர்வீஸ்ங்கிறவங்க ரேங்க் ஆகிறாங்க. என்னன்னா நீங்க என்னதான் எல்லாம் ப்ராப்பரா பண்ணாலும் இப்போ இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணிடுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் இந்த பேஜ் இல்லை ஆக்சுவலி. ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். உங்களால் லோடே ஆக முடியும். அதனால தான் கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரேங்க் பண்ணல ஆக்சுவலி. பிகாஸ் நீங்க ரிவ்யூஸும் ப்ராப்பராக வச்சிருக்கீங்க. ரேட்டிங்கும் ஓகே 4.7 அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த கனி பேக்கர்ஸ் மோஸ்ட் கூட 4.7 வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கூகுள் 10 இயர்ஸ் இன் பிசினஸ்ல இருக்கீங்க. ஏன் உங்களை வந்து ரேங்க் பண்ணலாம்? ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு வெப்சைட் லோட் ஆகல. ஓகேங்களா? பிகாஸ் இப்போ ப்ராப்பர் ரிலவெண்டான பேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கூகுள் வந்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ மேபி இந்த கருடா வந்து இன்னி ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா இவங்க வந்து வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷன் பார்க்கலாம். இவங்க பாருங்க, செகண்டரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணல. இவங்க சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் ஷிஃப்டிங், கார்பரேட், கஸ்டம் மூவிங், ஷிஃப்டிங் ஓகே 2023 போட்டிருக்காங்க. 23 ஓகே. அதான் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ற டைம்ல போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஓவரால் போட்டோஸே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. 25 நம்பர் 25 போட்டிருக்காங்க. ஓகே, இவங்க ரிவ்யூஸும் நம்ம பார்க்கலாம். 2 வீக்ஸ் மந்த் எயிட் மந்த்ஸ் ஃபில்டர் போட்டேன்ல. 2 வீக்ஸ் ஓகே. 2 வீக்ஸ் மந்த் 8 மந்த்ஸ் ஸோ 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து மந்த் பண்ணிருக்காங்க. அது 1 ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மந்த் இந்த இயர்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஐ மீன் பண்ணி ரிவ்யூ போட்டுருக்காங்க. இதுல இவங்க ப்ராப்பரா இப்பெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது. இது வந்து ப்ரொஃபஷனலாவே வந்துட்டு இல்ல. மேபி என்ன சொல்லிருக்கலாம்னா இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து உங்களோட டேட்டா பேஸ்ல இல்ல.
ஸோ நீங்க வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன ஏதுன்னு நம்ம டேரக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அனுப்பலாம். ஓகே. ஸோ மேஜர் ரீசன் என்ன சொல்லுவேன்னா வெப்சைட் லேண்டிங் பேஜ் இஷ்யூ, லொகேஷன் கீயோட இந்த டைட்டில் வந்து டிபெண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் அது மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்ம இது வச்சிருக்கோமே நம்ம யார் ரேங்க் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த நேம் வச்சிருக்காங்கன்னா வெள்ளம் கூட அப்படியே விட்டுருங்க. பட் லேண்டிங் பேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ரிவ்யூஸ் நிறைய அண்ட் ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? ஃபோட்டோஸ் இப்போ ரீசெண்டாக பண்ண நிறைய ரீசெண்ட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ப்ரொஃபைல், அப்புறம் வந்து ப்ராப்பர் செகண்டரி கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஓகே, பட் உங்களுக்கு எப்படி செகண்டரி கேட்டகரிஸ் வந்துட்டு எல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டுட்டோரியல் அப்படின்ட்டு. போனீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதுவும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் மேடவாக்கம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து சரி மடிப்பாக்கம் பார்க்கலாம். நம்ம டைம் பாருங்க, சேலம் வச்சிருக்காங்க. கான்ட்ராக்டா வேலைச்சேரி லொகேஷன் இருக்க அட்ரஸ் இல்ல என்ன வச்சிருக்காங்க, மடிப்பாக்கம் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க இது டைட்டில் பாருங்க சேலம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அட்ரஸும் பாருங்க சேலம் தான் போட்டிருக்காங்க. பட் இவங்க ஏன் ரேங்க் ஆறாங்க நம்ம ஜஸ்ட் பார்ப்போம் என்னன்ட்டு. மடிப்பாக்கம் வேலைச்சேரி கிட்ட இருக்கா, சும்மா நம்ம பார்ப்போம். 6 கிலோமீட்டர் இருக்கு. பட் ஏன் இவங்க ரேங்க் ஆறாங்க அது என்னன்னு பார்ப்போம். இந்த ரோ மடிப்பாக்கம் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்க, இங்க இருக்க மடிப்பாக்கம் இவங்க வந்து அட்ரஸ் மடிப்பாக்கம் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்க பின் பண்ணிருக்காங்க வேலைச்சேரியில. அதனாலதான் இவங்களோட லிஸ்டிங் வந்துட்டு அங்க நம்ம அந்த பேக்கேஜ் மோஸ் வந்து இந்த வேலைச்சேரி இதுல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த டைம் நான் வந்து சர்ச் பண்றேன். சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக இந்த டைம் சர்ச் பண்ணுறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜிபிஆர், யுவர் துளசி, ஸ்வஸ்டிக், கனி பேக்கஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மடிப்பாக்கத்தில் இருந்தாலும் இந்த பின் வந்து இந்த வேலைச்சேரி வச்சிருக்கனால கூகுள் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ரேங்க் பண்ணுது. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பராக வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து மடிப்பாக்கம் தான் வச்சிருக்காங்க, அட்ரஸும் மடிப்பாக்கம் தான் வச்சிருக்காங்க. இதை தாண்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே என்ன வருது, சேலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மற்ற பிஸ்னஸ் விட கூகுள்னால இந்த பிஸ்னஸ் வந்து சில ஃபேக்டர்ஸ், அதாவது கூகுள் வந்து எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கும், எந்த பர்டிகுலர் விஷயத்துக்குலாம் வெயிட்டேஜ் கொடுத்து கன்சிடர் பண்ணுமோ அதில் வந்து சிலது ட்ரிகர் ஆகிட்டு அதனால அந்த ரீசனால கூகுள் வந்துட்டு இது வந்து இந்த மற்ற ப்ரொஃபைல்ஸ்க்கு முன்னாடி ரேங்க் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இனி சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த கருடா எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெப்சைட் பாருங்க, சைட்டே லோட் ஆகல. ஸோ அதை வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ இதே வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதுவும் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கனாலே எனக்கு தெரியும். உங்க பாருங்க 4.7 4.7 4.7. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 5 வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. அந்த அளவுக்கு பெருசாக ப்ரொஃபைல் எதுவும் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.9 வச்சிருக்காங்க, 76 இது ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. வேற என்ன, இவங்க பாருங்க கேட்டகரி தப்பா சூஸ் பண்ணிருக்காங்க, கொரியர் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு பாருங்க லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் நம்ம பார்த்தோம். சில மேஜராக ரேங்க் ஆகிற ப்ரொஃபைல ரெண்டு பேர் போய் உள்ள வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்னொரு ப்ரொஃபைல் ஆக்சுவலி இந்த லொகேஷன் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதாவது லோக்கல் எஸ்சி வந்துட்டு ப்ராப்பராக பண்ணீங்கன்னா, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா, லேண்டிங் பேஜ் எல்லாம் பிளான் பண்ணி கிரியேட் பண்ணி ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் ஓவர் த டைம் வந்து கன்சிஸ்டன்ட்டாக ஒரு எஃபர்ட் போட்டு அத்தாரிட்டி இந்த லோக்கல் எஸ்சிஓ பண்ணி அத்தாரிட்டியில் பில் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப்பில் ரேங்க் ஆயிருவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா இதெல்லாம் கூகுள் வந்து காமிக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரிவ்யூஸும் மேட்டர்ஸ் அலாட். அதே மாதிரி ரேட்டிங்ஸும் நல்ல ஒரு அவுட் ஆஃப் 5 4.9 அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகேங்களா? இந்த ஆப்வியஸ்லி ஏசியன் பிஸ்னஸ் வந்து நம்ம மாற்ற முடியாது. பட் ஆனால் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் கிட்டே வந்து மெனக்கிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் வந்து எஃபர்ட் போட்டு கலெக்ட் பண்ணலாம். அவங்க வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து ரிவ்யூ கொடுக்க சொல்லலாம். மோர் ஓவர் ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோஸோட அவங்க ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஹவர்ஸ் மேட்டர்ஸ் அலாட். ஸோ நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே 24 ஹவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கூகுள் எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருக்க ஓப்பனாக இருக்க பிஸ்னஸ்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் 24 ஹவர்ஸ் வைக்கலாம். அது தாண்டி பிரைமரி கேட்டகரி செகண்ட் கேட்டகரி ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் ரீசென்ட் ஒர்க்ஸ் ஸ்டாக் ஃபோட்டோஸ் எல்லாமே ரீசென்ட் ஒர்க்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸ் எந்த கலெக்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மேட்டர்ஸ் அலாட். ஓகேங்களா? அப்புறம் இதை தாண்டி லேண்டிங் பேஜ் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக எந்த லொகேஷன் டார்கெட் பண்ணுங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது ப்ராப்பராக வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும். வெறும் சும்மா அந்த கீவர்ட்ஸ் போட்டு ஸ்டப் பண்ணக்கூடாது. லோக்கல் பிளேசஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சுற்றி என்னென்ன இருக்கோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அந்த லோக்கல் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரிவ்யூஸு. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் பண்ண கஸ்டமர் நீங்கள் அந்த ஃபோட்டோஸு இது எல்லாமே வந்து ஒரு
ப்ராப்பராக கூகுளுக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், நீ என்ன நம்பலாம் பாரு, இவ்வளோ வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு பாரு ரிவ்யூஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் லெஜிட்டான பிஸ்னஸ் தான் பாரு, எல்லா இடத்துலையும் இருக்கேன் பாரு, இந்த ஜஸ்டில் இருக்கேன், எல்லாத்துலையும் இருக்கேன் பாரு, எல்லாம் நீ வந்து நம்பி ரேங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் அண்ட் மூவ்ஸில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஆடிட் பண்ணணும், ஃப்ரீ ஆடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம 2 பேர் கனெக்ட்